அம்மா உணவகங்கள் நன்கு செயல்பட நடவடிக்கை எடுக்க ஓபிஎஸ் கோரிக்கை. சென்னை முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கை. சென்னை மாநகராட்சியின் நிதி நிலைமை அறிக்கையில் அம்மா உணவகங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டு இருப்பதாக பத்திரிகையில் செய்திகள் வந்தன. ஆனால் தற்போதைய அம்மா உணவகங்களை பார்க்கும்போது அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மடைமாற்றி விட்டப்பட்டிருக்கிறதோ என்ற எண்ணம் எழுந்துள்ளது. இது குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டுங்க. வாங்க இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். இது குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கையில் 2021ஆம் ஆண்டிற்கு முன்பே இதே போன்ற நிலைமை நிலவுவதாகவும் இது குறித்து அறிவிக்கை பெறப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கப்படும் என கூறுகின்றனர். ஏழை எளிய மக்களின் நலனை கருதி கொண்டு அம்மா உணவகங்களில் நிலவும் ஊழியர் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, பொருள் பற்றாக்குறை ஆகியவற்றை போக்கி அவை நன்கு செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாய் போய் படுத்துட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்பாக மாறிடுதுங்க, பாராக மாறிடுது. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா எப்படி கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் 5 ரூபா கொடுத்துட்டு அவங்களோட சாப்பாடு வயிறு ரொம்ப சாப்பிட்டு போகிறதுக்காக வந்து ஓப்பன் பண்ணத்தாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகங்களை அடித்து நொறுக்கினாங்க. அவர் நொறுக்கினது கூட பரவாயில்ல, இன்னும் மக்களோட வரி பணத்தை வாங்கி இன்னும் அம்மா உணவகம் செயல்படுது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அந்த பணத்தெல்லாம் வேறு ஒரு பக்கம் திருப்பி செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 30,000 கோடி ஊழல். இதில் இந்த காசையும் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா உணவகங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆள் யாருமே வரல, அவங்களுக்கு சம்பளமும் ஒழுங்காக கொடுக்குறதில்ல, பொருளும் பற்றாக்குறை, இடமும் நாசமாக போகுதுங்க. அங்கே போய் குடிக்கார நாய்ங்களாம் போய் உட்காந்து குடிக்கிறது, சரக்கு போடுறது, அங்கேயே பாட்டில் போட்டு போயிடுறது, அப்புறம் நைட் டைமில் பாத்ரூம் அங்கே போயிடுறது, பக்கங்கிறவங்க போயிட்டு சும்மா தான் கிடக்குன்னு பாத்ரூம் போயிடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ங்க, பூனைங்க, எலிங்க எல்லாம் அங்கே அண்டின்னு கிடக்கிறது, பாம்பு கூட அண்டின்னு கிடக்கும். இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்பாரட்டு கிடக்குது அம்மா உணவகம். இதெல்லாம் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் ஃபண்டு வருதுல்ல, நிதி வாங்குறீங்கள, அதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் ஒரு எச்சரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு கொடுத்துருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.